மரம் தாங்காத வாழை மரம். மாலதிபுரம் அப்படிங்கிற காட்டில் வாழை மரம் இருந்தது. அதில் ஒன்று ரொம்பவே பாரம் தாங்க முடியாமல் இருந்தது. ஆனாலும் கூட சுவையான வாழைப்பழங்களை எல்லா பறவைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு வாழை மரம் கொஞ்சம் சின்னது. அதோட பேரு சின்னா. மாமா, வெயிட்ட தாங்க முடியாம நிக்கிறீங்க. காத்து வேகமா அடிச்சா கீழே விழுந்துடுவீங்க போல. மாமா, நீங்க இப்படியே இருந்தா சீக்கிரமாவே இறந்துடுவீங்க. என்ன பண்ணுறது சின்னா, காட்டில் உள்ள பறவைகள் எல்லாம் ரொம்ப சுயநலமாக இருக்காங்க. வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தேவையான உதவியை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதீங்க மாமா, நான் காட்டுல இருக்க பறவைகள் யார்கிட்டயாச்சும் கண்டிப்பா உதவியை கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னா, காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தா உடனே வாங்க. மாமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துகிட்டு இருக்கிறாரு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குச்சியை கொண்டு வந்து மாமாக்கு சப்போர்ட் கொடுங்களே. யாராவது இருந்தா உடனே வாங்களே. அதே நேரத்துல அங்க வந்த மயிலோ கிளி, ஏய் சின்னா, ஏன் கத்திக்கிட்டே இருக்க? கிளி மாமா, கிளி மாமா, என்னோட மாமா கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஏதாச்சும் குச்சி இருந்தா எடுத்த மாமாக்கு சப்போர்ட் கொடுங்களே. ஓ, அப்படியா செய்தி? எனக்கு கொஞ்சம் பசிக்குது. இப்போ நான் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போய் எடுத்துட்டு வந்து சப்போர்ட்டு கொடுக்குறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மயிலோ வாழைப்பழத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. மாமா, கவலைப்படாதீங்க, கிளி மாமா கண்டிப்பா குச்சி கொண்டு வந்துடுவாங்க. சின்னா, இந்த மயிலோவை நம்பாத. நான் இந்த கிளியை சின்ன வயசுல இருந்து பார்க்குறேன். சரியான சுயநலமான பறவை. கொஞ்சம் கூட யாருக்கும் உதவி பண்ணாது. சின்னா, எனக்கு சாவறத பற்றியெல்லாம் பயம் இல்லை. நானும் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனால் நீ இப்போதான் வாழவே ஆரம்பிச்சிருக்க. இந்த சுயநலமான உலகத்தில் உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு போகிறோன்னு நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மாமா, நானும் சின்ன பையன், ஆனா உங்களுக்கு வயசாயிடுச்சு. 1-2 நாள்ல கண்டிப்பா சப்போர்ட் கிடைச்சே ஆகணும். நான் எப்படியாவது பறவைகள் கிட்ட உதவி கேட்டு பார்க்கறேன். அடுத்த நாள் கருணை கழுகும் வந்துச்சு. கழுகு மாமா, கழுகு மாமா, வெயிட் தாங்க முடியாம மாமா கீழே சாயிற நிலைமையில இருக்காங்க. கொஞ்சம் ஏதாச்சும் குச்சி கிடைச்சா எடுத்து சப்போர்ட் கொடுங்களே. சரி சின்னா, இப்போதைக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு போய் குச்சி எடுத்துட்டு வரேன். வாழை மரமே, பழம் ரொம்ப சுவையா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் போய் குச்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு பறந்து போயிடுச்சு. சின்னா, இந்த கழுகு முகத்துல நல்லா திருட்டுத்தனம் தெரியுது. கண்டிப்பா குச்சி எடுத்துட்டு வராது. நம்மள நல்லா ஏமாத்திட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில மினி குருவி அங்க வந்தது. மினி, நீ வந்துட்டியா? இந்த காட்டுல யாருக்குமே கருணையே இல்லை. சாக போற நிலைமையில உதவி கேட்டாலும் கூட எந்த பறவையும் உதவியே செய்யல. தயவு செஞ்சு நான் சாகறதுக்குள்ள ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து எனக்கு சப்போர்ட்டு கொடு. மினி ஆண்டி, மினி ஆண்டி, நீங்களாவது இந்த சுயநலமான உலகத்துல கொஞ்சம் உதவி பண்ணுங்களே. இதை கேட்ட மினி வேகமா பறந்து போய் பக்கத்து கிராமத்திலேருந்து ஒரு விவசாயியை கூட்டிகிட்டு வந்தது. காட்டுல இப்படி ஒரு வாழை மரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நல்லா பராமரிச்சிருப்பேன். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. இனிமேல் நீங்களே இந்த வாழை மரத்தை நல்லா பராமரிச்சு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கு இலவசமா வாழைப்பழத்தை தரதை விட உதவி செஞ்ச உங்களுக்கு காலம் முழுக்க நன்றியோடு இருக்கலாம்னு ஆசைப்படுறோம். அதனால இந்த தோப்புல இருக்க எல்லா பழமும் உங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் சொந்தம். வாழை மரமே இப்படி சொன்னதுனால மினியும் விவசாயியும் வாழைத்தோப்பையே பராமரிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எந்த பறவையும் வாழைத்தோப்புல இருந்து பழங்களை எடுக்காம பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது? நம்ம கிட்ட யாராச்சும் உதவின்னு கேட்டா நம்மனால அந்த உதவி பண்ண முடிஞ்சா நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு அந்த உதவியை பண்ணி கொடுக்கணும். ஒரு அழகான கிராமத்துல மினியும் சிண்டுவும் நண்பர்களா ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. 2 பேரும் ஒன்னா உணவு தேடி போவாங்க. ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு ஒரே வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மாலை நேரத்துல மினி சிண்டு கிட்ட, சிண்டு மழைக்காலம் வரப்போகுது, நம்ம மழையில நனையாம இருக்கணும்னா நம்ம ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லிச்சு. சிண்டுக்கும் நல்ல யோசனையா தோணுச்சு. 2 பேரும்
வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைக்கிற ஒவ்வொரு பொருளா கொண்டு வந்து மழைக்காலம் வர்றதுக்குள்ள ஒரு அழகான வீட்டையும் கட்டி முடிக்கிறாங்க. மழைக்காலமும் வந்துச்சு, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சிண்டுவும் மினியும் மழையில நனையாம நல்ல பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா பக்கத்து கூட்டுல இருந்த சிக்கு மழையில நனைஞ்சு குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த சிண்டுக்கும் மினிக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மினி சிக்கு கிட்ட போய் எங்க வீட்டுக்கு வா, நாம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருச்சு. சிக்கு மினிக்கும் சிண்டுக்கும் நன்றி சொல்லுச்சு. அன்னைக்கு இரவுல இருந்து சிக்கு மினி சிண்டு 3 பேரும் ஒண்ணா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.